இருக்கிறதுலே கொடுமையானதுங்கம்மா. சில நோய்கள் இருக்கு, அதுல வந்து சொரியாசிஸ். நான் அது எங்கேயும் வெளியே போக முடியாது, அல்லது சட் ஃபுல்லா ட்ரெஸ் போட்டு இருக்கணும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆரம்பமே வந்து நாம ஒண்ணு தவறு தானே. உணவுகளை வந்து விஷம் அதிகமாகிற போது தோல் மூலியமா பாய்சன் வெளியே ஆரம்பிச்சிடும். ரத்தத்துல வந்து கழிவுகள் சேர்ந்து ஒண்ணு மோசன்ல வரணும் அல்லது யூரின் வரணும். சில சமயம் டாக்ஸின் அதிகமாகிற போது தோல் மூலியமா வருது. பட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல திரும்ப வர ஆரம்பிக்கும். ஒண்ணு கீழே காலில் வரலாங்க, பாதத்துல வரலாம், அல்லது இடுப்புல வரலாம், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். முதுகுல வரலாங்க. காரணமே வந்து உடம்புல கழிவுகள் அதிகமாக சேர்ந்ததுங்க. பட் அதை சரி பண்ண முடியும். எந்த மாதிரி சொரியாசிஸ் இருந்தாலும் நாம 100% சரி பண்ண முடியுமா? அவங்க சப்போர்ட் வேணும். என்ன சப்போர்ட் அப்படின்னா சைவத்துக்கு மாறணும் ஒன்றும். ரெண்டாவது நம்ம சொல்ற உணவு பழக்கங்களை அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும். பால் தயிர் சேர்க்கக்கூடாதுமா. காலையில் இருந்துச்சுமே நம்ம பல்பொடி பேஸ்ட் போல பல்பொடி யூஸ் பண்ணிட்டு காலையில் மலர்வான செஞ்சு வச்சோம்னா இதை வெறும் வயிற்று எடுத்துட்டு டிஃபனுக்கு வரல ஹெல்த் மிக்ஸ் எடுத்துட்டு மத்தியானம் சாப்பிட்ட பின்னாலும் வாய்ச்சோன்னு எடுத்துக்கலாம். நைட் வந்து கடுக்காய் ஜூஸ். வாய்ச்சோன்னு என்ன ஒண்ணா உடம்புல இருக்கிற கழிவுகளை பூராமே அந்த டாக்ஸின் பூரா வெளியேற்றிடும். அதே மாதிரி பெருங்குடல்ல இருக்கிற பகுதிகளுக்கு பூரா கழிவுகளை பூராமே நீக்கிறது கடுக்காய் ஜூஸ். ஏன்னா கழிவுல எந்த அளவுக்கு வெளியே எடுக்குதோ அந்த அளவுக்கு உடம்பு சுத்தி ஆகிக்குங்க. சுத்தி ஆகிறவோ இருக்கிற டாக்ஸின் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா சொரியாசிஸ்ல இருந்து நம்ம வெளியே வந்துட முடியும்.